வணக்கம். வருகின்ற 26ஆம் தேதி தரிசன கட்டணம் ரத்து செய்ய சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரிலையும் இந்து முன் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. மற்ற மதங்கள் எல்லாம் சர்ச்சிலையும் மசூதிலையும் தரிசன கட்டணம் அவங்க வாங்கிறது. அரசாங்கத்தை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை இந்து கோயில மாத்திரம் தரிசன கட்டணம் பண்றாங்க. குறிப்பா விஐபி சிறப்பு தரிசனம் இப்படி பல்வேறு வகையில எப்படி இந்த சினிமா டிக்கெட் போட்டு பிளாக் மார்க்கெட்ல சினிமா டிக்கெட் விற்பாங்களோ அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இது இருக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பா இப்ப புதுசா அரசாங்கம் வந்திருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டமானது அமையும். இந்த அரசாங்கம் கவனம் கொடுத்து உடனடியாக இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும் அப்படி இந்த 27ஆம் தேதி இருக்குது. குறிப்பா பழனி அந்த பகுதியில் அடிவாரத்தில் 100 கோடி மதிப்பான சொத்தை அபகரிக்கான திட்டமிட்டு 2 கோடி ரூபாய்க்கு விலை பேசி அதை வித்திருக்காங்க. அது ஏற்கனவே பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில அதை மாற்றுவதற்கான முயற்சி நடந்திருக்குது. அந்த முயற்சியை தொடர்ந்து அது தோல்வி அடைஞ்சிட்டே இருந்திருக்குது. அந்த நேரம் சரியான நேரத்தை சில அரசியல்வாதிகள் குறிப்பா திமுக இருக்கக்கூடியவங்க அதை முயற்சி செஞ்சு அது வெற்றி அடைகிறதுக்கான முயற்சி செஞ்சு அது வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஆன்மீக பெரியவரும் உடனடியாக அந்த செய்தியை பெரிசாக்கி நம்முடைய மீடியா எல்லாம் கொஞ்சம் செய்தி வந்த பிறகு அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு போயிருக்குது. அவங்க நிறைய இடங்கள்ல விசாரணை பண்றாங்க. குறிப்பா அந்த பகுதியில் திமுக இருக்கக்கூடிய அந்த வார்டு செயலாளர் பழைய கவுன்சிலர் சாட்சி கேள்வி போட்டிருக்காரு. அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குங்கிற மாதிரி அங்க பொதுமக்கள்லாம் பேசுகிறாங்க. அதனால இந்த அரசாங்கம் உடனடியாக இன்னும் அதுக்கு யார் பின்னணியில் இருக்காங்க, யார் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாம அதுக்கான அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருக்காங்க. 26ஆம் கர்நாடக ஒரு ஆர்ப்பாட்டினா கூட பழனியில ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. அது நிறைய ஆன்மீக பெரியவங்க படாதிபதிகள்லாம் வரதாக சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதா எங்க பல்வேறு முடிவு நீங்க ஏதாவது கேட்கணும். பழனி விஷயத்துல அதுக்கு அமைச்சருக்கே தொடர்பு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் அவரே ஒரு விளக்கம் அளிச்சாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை. சிபிசிஐடி வரைக்கும் அந்த வழக்கு போயிருக்கு. இப்போ இவரே தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு சொல்லும் போது அதுல நேர்மையா விசாரணை நடக்குமா இல்ல சிபிசிஐடி விசாரிக்கணும் சரியா விசாரிக்கணும்? இல்லை நான் கூட என்ன சொல்றேன்னா சிபிசிஐடி சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா இது ஒரு நீண்ட காலமா நடக்குதா சொல்றாங்க. 1988 அந்த தானமா கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி அது ஏதோ குத்தகை கொடுத்துருக்காங்க, வாடகைக்கு போயிருக்காங்க. இப்படி பல்வேறு அந்த காலகட்டத்திலிருந்து இது தொடர்ந்து நடந்துருக்குது. சமயத்தில் 24 பின்னாடி அது எப்படியாவது அந்த இடத்த தனியார் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு நீண்ட சிபிஐ விசாரணை பண்ணாதான் அதுக்கு யாரெல்லாம் முன்னாடி இருக்காங்க, எந்த அரசியல்வாதி இருக்காங்க. இல்லை சில நேரத்தில் கட்சி சார்பு இல்லாமல் எல்லா கட்சியும் சேர்ந்துக்குவாங்க. இது மாதிரி ஒரு கோயில் எடுக்கணும்னா திமுக மாத்திரம் இல்லாமல் எல்லா அரசியல்வாதி இருக்குவாங்க. அதனால சிபிஐ விசாரணை எதாவது சரியா இருக்குங்கிறது தான் அன்னைக்கு உண்ணாவிரத்தை நம்ம அதை கேட்கணும். இந்த நிலையத்துடைய செயல்பாடு எப்படி இந்த கோயிலை விட்டு வெளியேறவங்க தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு கூட நடக்கணும். தயானந்த சர்வசாமிகள் போன்ற வழக்கு தொடர்ந்து அங்கே இருந்துட்டு இருக்குது. எப்படி முஸ்லீமுடைய மசூதி அவங்களுடைய சொத்துக்கள் அவங்க கையில் இருந்ததோ, கிறிஸ்தவருடைய சொத்து கையில் இருந்ததோ, அது மாதிரி ஹிந்துக்கு தனியா வாரி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த யுத்த ஆணையத்தில் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலுமே ரொம்ப மோசமா தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க வருமானத்தை பார்த்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சில பெரிய கோயில் இருக்குப்பா, மதுரை ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், பழனி ஆகட்டும், வருஷத்துல 100 கோடி 150 கோடியான வருமானம் வரும்.
அந்த கோயில் இருக்கக்கூடிய போன திமுக அரசாங்கம் வந்து தங்கத்தெல்லாம் உருக்கியிருக்காங்க. அதை நாம கூட வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். பெரிய ஊழல் அங்கதான் நடக்குது. அதனால இந்த அறநிலைத்துறை இந்த தனியார் ஒரு வாரிய அமைச்சு கொடுத்துட்டு அவங்க வெளியேறவங்க நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த தரிசன கட்டணம் திமுக ஆட்சி இருக்காங்க சார். தரிசன கட்டணம் தொடர்ந்து திமுக ஆட்சியில் நிறைய மாநில தரிசன கட்டணம் இல்லை. நிறைய வந்து அவங்க உண்டியல கொடுக்கக்கூடியது எல்லாமே 100 கோடி 150 கோடி ஒவ்வொரு கோயில் வருமானம் இருக்குது. பொதுமக்கள் நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பதி போனா நான் சௌரியமா அவங்க வந்து எவ்வளவு கூட்டம் எவ்வளவு நேரம் ஆனா கூட ஒரு அமைதியை உட்காந்து போறக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. குடிநீர் வசதி, கழிப்பற வசதி இருக்குது. இங்க திருச்செந்தூர் தொடர்ந்து பிரச்சனை இருக்குது. அது மாதிரி கூட்டம் நிறைய வர இடங்கள்ல வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்றோம். வருமானத்தை மாத்திரம் பார்க்கறாங்க, பக்தருடைய சௌரியங்களை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஏற்பாடுகள்லாம் ஏதாவது கோரிக்கைகள் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே கட்டுப்பாடுகள் அதிகமாகிட்டே இருந்தது. இந்த தடவை முன்கூட்டியே ஏதாவது அதுக்குண்டான கோரிக்கைகளோ இல்லை வச்சிருக்கீங்களா? பிள்ளையார் அந்த கலை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் அது முடிவாகல. இந்த அரசாங்கம் நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா போன அரசாங்கம் எல்லாமே ரம்ஜானுக்கு வாழ் சொல்லுவாங்க, பக்ரீத்துக்கு வாழ் சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ் வாழ் சொல்லுவாங்க, விழா கொண்டாடுவாங்க. விநாயகா வந்து தள்ளி நிற்பாங்க, ஏதோ தீண்டத்தகாத மாதிரி தள்ளி நிற்பாங்க. இந்த அரசாங்கம் பார்க்கல. என்ன இந்த அரசாங்கம் ஏற்கனவே பதவியேற்கும் போதே நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் மதசார்பற்ற முறையில் நாங்கள் எல்லா மதத்துக்கு ஒரே மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது இனிமேல் தான் நமக்கு தெரியும். அந்த தலைப்பெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக அதுக்கான ஒரு கண்டிப்பாக சந்திப்பு இருக்கும். அதில் அந்த கவனம் சொல்லுவோம். இந்து சமய அமைச்சோட செயற்பாடு எப்படி இருக்கு? கடந்த ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? என்னன்னா நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி பழனி சம்பவத்தில் அவருக்கு இருந்தது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. நமக்கு அது தெரியல. ஆனா பொதுவாக ஒரு சில இடங்கள் ஆய்வு போயிருக்காரு. திருச்செந்தூர் கூட ஒரு ஆய்வு போயிருக்கு. அது நல்ல விஷயமா நம்ம அப்பவே உடனே அவரை பாராட்டுறோம். அதனால என்ன அவருடைய செயல்பாடு நமக்கு இன்னும் தெரியலையே. கொஞ்ச நாளுக்கு ஆய்வு தொடர்ந்து அவர் மாதிரி ஆய்வு போய் நல்லா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த கோரிக்கைலாம் வச்சிருக்கோம். பக்தருக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும், எல்லாம் சௌகரியம் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். நிறைய கூட்டு இருந்ததுன்னா எப்படி சௌகரியமா போக முடியுது. அப்படி வந்து அதுக்கான ஏற்பாடு அவர் பண்ணி கொடுத்தாருன்னா நம்ம பாராட்டலாம். எப்படி போறது மேல் தான் தெரியும். வேற என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வர நினைக்கிறீங்க இந்து சமய அறநிலையத்துறையில? புரியல. வேற என்னென்ன சீர்திருத்தம் வேணும்னு நினைக்கிறீங்க இந்து சமய அறநிலையத்துறையில? தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும், வர்ற பக்தர்கள் சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். இந்த இப்ப வந்திருக்க அரசாங்கம் வந்து அந்த தங்கத்தையெல்லாம் உருக்கியிருக்காங்க. இப்ப அது வெள்ளரிக்கை கேட்கிறோம். அதெல்லாம் என்னென்ன அதில் ஊழல் நடந்திருக்குங்கிறதெல்லாம் இந்த அரசாங்கம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத அறநிலையத்துறை அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். கோயில் இடங்களை பாதுகாக்கணும். அது மாதிரியான நிறைய கோயில் இடங்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது, வாடகை வாங்குறது இல்லை. குறிப்பாக திருப்பூர்ல அந்த மார்க்கெட் ஒட்டி ஒரு நாளைக்கு 3500 ரூபா ஒரு கடைக்கு வசூல் பண்றாங்க. ஆனா இங்க வந்து மொத்தமா ஒரு மாசத்துக்கு சேர்ந்து 6000 ரூபாய் கோயில் எடுத்து வசூல் பண்றாங்க. வாங்கி வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, கையூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு மாசம் தனியாக வசூல் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இடங்கள் தமிழ்நாடு ஊரா இந்த மாதிரி ஊழல் நடக்குது. இதெல்லாம் இவங்க இந்த அமைச்சர் பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். சரியான முறையில அந்த வாடகை அந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறது